பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமூல்யா சுபாக்கர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு குறி வச்சுட்டு அந்த ஒரு கோலை வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த சமயத்தில் பாருங்கள், அந்த கோலுக்காக நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த கஷ்டப்படுறப்போ நிறைய பேர் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உன்னால் அது முடியாது, உன்னால் இது செய்ய முடியாது, உன்னால் வாழ்க்கையில் அதை வந்து சாதிக்க முடியாது, இந்த மாதிரிலாம் நம்மளை சொல்லிக்கிட்டு நம்மளுடைய அந்த ஆசையை கூட வந்து அப்படியே அடிமட்டமாக்கிடுவாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம எப்போவுமே சரி, நம்ம குறி எதுவோ, அதாவது நம்மளுடைய கோல் எதுவோ, அந்த கோலை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி, அவங்க சொல்கிற பேச்சுக்களை பற்றி எப்போவுமே நம்ம கேட்கக்கூடாது. பாருங்களேன், தாவீது மகாராஜா கூட வந்து அவர் கூட வந்து ஒரு விஷயத்தில் வந்து அவர் முன்னேறணும், அந்த கோலை வந்து ரீச் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, அவர் கூட இருக்கிறவங்களே அவர் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. 1 சாமுவேலில் நம்ம பார்த்தோன்னா 17வது அதிகாரம் 17வது வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஒரு காட்டில் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற அந்த தாவீது மகாராஜாவை அவங்க அப்பா கூப்பிட்டு அவங்க அண்ணங்களாம் வந்து யுத்தத்துக்கு போயிருக்காங்க. அந்த யுத்தத்தில் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நல்லபடியாக இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்ல டிஃபன் கேரியரில் நல்ல பாக்ஸில் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. பாருங்கள், இவர் போய் பார்க்குறப்போ அந்த யுத்த பூமியில் வந்து இஸ்ரேல் அந்த மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பயந்து போய் அந்த எதிரில் இருக்கிற அந்த பிலிப்சியலோட சண்டை போடுறதுக்கு பயந்து போய் அவங்க உட்காந்துட்டு இருக்கிற சமயத்தில் தாவீது மகாராஜா அங்கே போகிறப்ப பாருங்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாரு, ஏன் எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்கன்னா, அங்கே இருக்கிறவன் வந்து ரொம்ப பெரியவன், ரொம்ப ரொம்ப சூரன், அவன் வந்து அவன் இத்தனை வரைக்கும் போன யுத்தம் எல்லாமே அவர் கெளிச்சிருக்காரு, நம்ம கூட போனோன்னா நம்மளை வந்து அவர் சாகடிச்சிடுவார், அதனால் இங்கே இருக்கிறவங்க யாருமே போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னப்போ, அப்போ தாவீது மகாராஜா ஒரு வார்த்தை கேட்பார். என்னென்னா, அவரை போய் நம்ம சாகடிச்சிட்டா, அவரை வந்து நம்ம கெடிச்சோன்னா, அவரை வந்து வின் பண்ணோன்னா நமக்கு என்ன பரிசு கொடுப்பாரு ராஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆர்வமாக அவர் கேட்குறப்போ அங்கே இருக்கிற அவங்க அண்ணன் வந்து அதை பார்த்துட்டு, யார், தாவீது ராஜாவுடைய அண்ணன், பெரிய அண்ணன் வந்து அதை பார்த்துட்டு, நீ எதுக்காக இங்கே வந்த, நீ வந்து காட்டில் அந்த சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிங்களை மேய்க்கிறத விட்டுட்டு இங்கே எதுக்காக வந்த, யுத்தத்தை பார்க்கறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி அவரை வந்து திட்டிட்டு என்ன செய்வார்னா, இங்கிருந்து போன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். பாருங்கள், தாவீது மகாராஜா அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த என்ன அந்த ராஜா பரிசு கொடுக்க போகிறாருன்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறாரு. அவருக்கு தெரியாதா, அவங்க அண்ணனுக்கு தெரியாதா, தாவீது மகாராஜா அவருடைய கைகளால் அந்த சிங்கத்தை கிழிச்சிருக்காரு, அந்த கரடியெல்லாம் சாகடிச்சு போட்டிருக்காரு, அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கூட சாகடிக்காமல் காப்பாற்றிருக்காரு, எதுவுமே விழுங்காமல் வந்து காப்பாற்றிருக்காரு, என் தம்பி ரொம்ப சக்தி உள்ளவர், என் தம்பி வந்து கர்த்தரை அறிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா கூட வந்து அந்த இடத்துல பாருங்கள், அந்த வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுக்கு வந்து இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அவர் துரத்தி விடுறாரு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் வந்து நம்ம ஏதாவது சாதிக்கிறதுக்காக நமக்கு திறமை இருக்கும், நம்மளால் வந்து நமக்கு அந்த நிறைய வாய்ப்புகள் இருக்கும், அவகாசம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம கூட பிறந்தவங்களே, இல்லை நம்ம சிநேகிதர்களே, இல்லைன்னா நம்ம நம்புறவங்களே, நம்ம நேசிக்கிறவங்களே வந்து அதை தடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தாவீது மகாராஜா அங்கே என்ன செஞ்சார் தெரியுமாங்க? அவங்க அண்ணன் சொன்ன பேச்சை வந்து கேட்டப்போ அந்த இடத்த விட்டு அப்படியே பக்கத்தில் போய் இன்னொருத்தர் கிட்ட போய் என்ன கொடுப்பாரு ராஜா பரிசுன்னு சொல்லி கேட்குறார். அவர் வந்து அந்த அண்ணனை யோசிக்கலை, அண்ணன் என்ன சொன்னாருன்ற பற்றி அவர் கேட்கல, அவருடைய கோல் மட்டும்தான் அவர் பார்த்தாரு. நான் அந்த கொலியாத்தை சாகடிச்சா எனக்கு என்ன பரிசு கிடைக்கும் அப்படின்ட்டு மட்டும்தான் அவர் யோசிச்சார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கூட இருக்கிறவங்களாம் நம்ம நிறைய சொல்லலாம், நீ ஜபிச்சா இந்த காரியெல்லாம் நடந்துருமா, நீ செஞ்சா இதெல்லாம் வந்து நீ சக்ஸஸ்வியா, நீ இந்த குடும்பத்தை காப்பாற்றிடுவியா, நீ இந்த கடன்லேருந்து வெளியில் வந்துடுவியா, உன்னால் வந்து உன் பசங்களை படிக்க வைக்க முடியுமா, உன்னால் சொந்த வீடு வாங்க முடியுமா, உன்னால் இந்த அற்புதங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்மளை வந்து கேவலப்படுத்தலாம், கேவலமாக பேசலாம். நீ அந்த பேச்சுக்களை கேட்காத, நீ வந்து உன்னுடைய கோல் மட்டுமே பாரு. தாவீது மகாராஜா அந்த கோல் மட்டுமே பார்த்தாரு. போய் அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாமே பயந்து போயிருக்காங்க. ஒரு சின்ன பையன் போய் அங்கே என்ன செஞ்சுருக்காரு, நான் போய் அந்த கொலியாத்தை சாகடிக்கிறேன்னு சொன்னப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிருக்கலாம், ஒரு ஹேளனை பண்ணியிருக்கலாம், ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அவருடைய கோலை மட்டும்தான் பார்த்தாரு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய விதமான அந்த அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாதீங்க, எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து பயந்து போய் நிற்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கார். தாவீது மகாராஜா எந்த தைரியத்தோடு போனார் அந்த இடத்துக்கு, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்காரு அப்படின்ற ஒரே ஒரு தைரியத்தோடு தான் போனார் அந்த இடத்துக்கு, கொலியாத்தை சாகடிக்கிறதுக்கு. இன்றைக்கி நீங்கள் கூட கர்த்தர் உங்களோட தான் இருக்காருன்னு சொல்கிறாரு. நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிறார் அவர். ஆமாம், நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்கிறார் அவர். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறார் அவர். இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை முன்னோடி வச்சுட்டு தாவீது மகாராஜா அங்கே போகிறப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு முன்னாடி நடக்கிறவர் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், எனக்கு முன்னாடி நடந்து போகிறவர் யார்? கர்த்தர். இன்றைக்கி நீங்கள் கூட வந்து எனக்கு முன்னாடி நடந்து போகிறவர் என்னுடைய கர்த்தர் தான் சொல்லி நீங்கள் நம்பி விசுவாசத்தோட உங்கள் கோலை நீங்கள் ரீச் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த பரிசு கொடுப்பார்.
ஆசீர்வதிப்பார். தாவீது மகாராஜாவை அந்த கொலியாத்தை சாகடிச்சு ஒரு உயர்வான இடத்தை அவருக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு கூட கர்த்தர் வந்து அற்புதத்தை ஆச்சரிய காரியத்தை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் உங்களை வந்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்காரு. நம்புங்க, விஸ்வசியுங்க, கர்த்தரோட சேர்ந்து நம்ம நடப்போம். நடந்தப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு பரிசாக கிடைக்குங்க. ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் தேவனே இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா உங்கள் கிருபைக்கு நன்றி தேவனே. பூரபஷிகரா பரி பரி கஷரா வரபரப்பா பரிசுத்த ஆவியானவரே நன்றி பிதாவே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமாம் இயேசப்பா, எங்களுடைய கோலை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழியை காட்டுங்க. எங்கள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் நடக்க வைங்க. எந்த இடத்துல நாங்கள் சோர்ந்து போகாமல், அவமானங்கள் எல்லாத்தையுமே பார்த்து நாங்கள் பயந்து போகாமல், உங்கள் கிருபையில் நாங்கள் முன்னுக்கு வந்து இயேசப்பா ஆசீர்வாதகரமாக நாங்கள் நிற்கணும். எங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது மட்டுமே இல்லை, நிறைய பேருக்கு ஆசீர்வாதகரமாக இருக்க மாதிரி எங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் கிருபையில் நிரப்புங்க தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தேவனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.